ஹே கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்வியஸாக வந்து யூஎஸ்ஏ ட்ராவல் டாக் ஒரு போர்ட்டல். அதில் B1 B2 ஸோ இந்த விசாக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக DS-160 ஃபார்ம் சப்மிட் பண்ணுவீங்க, விசா ஃபீ பே பண்ணுவீங்க, அப்புறம் ஷெட்யூல் பண்ணுவீங்க. ஸோ இந்த போர்ட்டலில் வந்து மெயினாக யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும், கேப்சா ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க. செக்யூரிட்டி கொஷின்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணலாம் சைட்டு. ஸோ இதில் சப்போஸ் ப்ரோ நான் செக்யூரிட்டி கோடை மறந்துட்டேன், இல்லை என் செக்யூரிட்டி கோடு வந்து ஏதோ மிஸ்யூஸ் ஆகிடுச்சு, ஸோ என்னால் இப்போ மறுபடியும் அகைன் என்னால் லாகினே பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கொஷினுக்கு குயிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, சேம் அதே போர்ட்டலில் இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லாகின் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபீட்பேக் அண்ட் கொஷின்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அந்த யூஎஸ் சப்போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு. ஸோ அந்த டிக்கெட்லேருந்து டீட்டெயிலாக நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா, எந்த அக்கௌண்ட் உங்களுக்கு லாக் ஆச்சோ இல்லை லாகின் பண்ண முடியலையோ அந்த யூசர் ஐடி. ஸோ யூசர் ஐடி எங்கே ப்ரோ நான் எடுப்பேன்னா, இப்போ ஆப்வியஸாக இப்போ எல்லாருமே நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்கள் டாப் ரைட் சைடில் நேமுக்கு பக்கத்தில் ஒரு யூசர் ஐடி இருக்கும்ல, அது எல்லாருமே இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது வந்து இந்த விசா என்டையர் ப்ராசஸ் முடியிருக்கும் உங்கள் கையில் இருக்கும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்போவுமே அது ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த யூசர் நேமை நீங்கள் எங்கேயுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஸோ எந்த அக்கௌண்ட் லாக் ஆச்சோ இல்லை யூசர் நேம் உங்களால் லாகின் பண்ண முடியலையோ அந்த யூசர் ஐடியை அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. இந்த யூசர் ஐடிக்கு இந்த யூஐடியில் என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ அப்ளிகண்ட் இருந்தாங்க, இவங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் ரீஷெட்யூலோ இல்லை ஷெட்யூல் பண்ணவோ ட்ரை பண்ணுறேன், நான் செக்யூரிட்டி கோட் மறந்துட்டேன், எனக்கு ரீசெட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட கீழே வந்து எக்ஸிஸ்டிங்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நியூ இமெயில் அட்ரஸ். இது என்ன ப்ரோ நியூ இமெயில் அட்ரஸ்னால், இது வரைக்கும் அந்த யூஎஸ்ஏ ட்ராவல் டாக் போர்ட்டலில் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஐடியை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணணும்னா, நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடியை அதில் கொடுத்துட்டு, ஸோ இந்த அக்கௌண்ட்டை இந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கு டேக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ப்ரூஃபுக்கு வந்து அந்த யூஐடி இருக்கும்ல, உங்களுக்கு லாகின் பண்ண முடியாத ஒரு யூஐடி இருக்குல்ல, அந்த யூஐடியோட அந்த யார் வந்து லாகின் பண்ணுற யூஸரோ அவங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இன்கேஸ் அதில் ஏதாவது அப்ளிகன்ஸ் இருந்தாங்கன்னா இதான் அப்ளிகன்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். டிக்கெட்டை நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து ரெஸ்பான்ஸ் வரும். என்ன வரும்னா, ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் வந்து அதில் ஏதாவது சொன்னாங்கன்னா மறுபடியும் நீங்கள் அப்படியே போய் டிக்கெட் ரைஸ் பண்ணி ரெஃபரன்ஸ் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரைஸ் பண்ண இன்சிடென்ட் நம்பரையும் அங்கே கேஸ் நம்பரையும் அங்கே கொடுத்துட்டு இந்த புது கேஸ் நம்பரையும் கொடுத்துட்டு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக கிளியராக எக்ஸிஸ்டிங் இமெயில் அட்ரஸ்ஸு, நியூ இமெயில் அட்ரஸ்ஸு, இதுதான் அப்ளிகண்ட்டு, ஸோ பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் யூஐடி எல்லாமே கரெக்டாக போட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரே கேஸில் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து இது தெரியாமல் நான் மல்டிபிள் 10 to 15 டேஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி கடைசியாக எனக்கு புரிஞ்சு இதை வாங்கிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் அந்த இது அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கேஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன அனுப்புவாங்கன்னா, இமெயில் அட்ரஸ் அப்டேட்டட் ஃபார் த யூசர் ஐடின்னு போட்டு அந்த யூசர் ஐடியை போட்டுருவாங்க. அப்படி வந்துருச்சுன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ்னு அர்த்தம். சரி ப்ரோ, இப்போ அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க, நான் எப்படி என்னோடய அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ணுறது, நான் எப்படி இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. மறுபடியும் அந்த யூஎஸ்ஏ ட்ராவல் டாக் போர்ட்டல் போயிட்டு புதுசாக ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கல்ல, அந்த இமெயில் அட்ரஸில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு மறுபடியும் புதுசாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோட் மறுபடியும் புதுசாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ஞாபகம் வச்சுங்க செக்யூரிட்டி கோட் என்னன்ட்டு கரெக்டாக போட்டு லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் இருந்த அப்ளிகன்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இதுலேயும் தெரிவாங்க. சேம் அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டோட இமெயில் அட்ரஸை மாற்றிட்டுருப்பாங்க புது இமெயில் அட்ரஸாக. ஸோ உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்சாக இருக்குமே தவிர எக்ஸிஸ்டிங் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் மறுபடியும் எப்போ கூட லாகின் பண்ணிக்கலாம். பட் டோன்ட் ஃபர்கெட் உங்களோட யூஐடியை ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போயே வச்சுங்க. அந்த விசா என்ட்ரி ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் B1 B2 விசா ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். செக்யூரிட்டி கோடு மறந்துட்டிங்கன்னா, செக்யூரிட்டி கொஷின்ஸை மறந்துட்டிங்கன்னா டோன்ட் வரி, இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.